ஹலோ ஆகாஷ் தம்பி, நான் தான் திவ்யா அக்கா பேசுறேன். சொல்லுங்க. தீபா மாடில இருந்து தவறி விழுந்துட்டா. என்னது? நான் அவளை தூக்கிட்டு உடனே மாதோஸ்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஓ நோ, நான் இப்பவே அங்க வரேன். சீக்கிரம் சீக்கிரம் திவ்யா. ப்ளீஸ். ஆகாஷ், தீபா. தீபா, டாக்டர் தீபக் எப்படி இருக்கு? அவங்களோட நிலைமை கிரிட்டிக்கலா தான் இருக்கு ஆகாஷ். தலையில பலமா அடிபட்டு இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்ப சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்க. பேஷண்ட் ஐசியூக்கு எடுத்துட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு போங்க. உடனே நீங்க 10 லட்சம் ரூபாயை டெபாசிட்டா கட்டலனா எங்களால எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்க முடியாது. நீங்க சீக்கிரமா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நான் உடனே பணத்தோட வரேன். ஆல் ரைட். இங்க பாரு, நான் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தேன்ல, அதை நான் 20 நாளைக்கு முன்னாடி என் மச்சாங்கிட்ட ஆப்ரேஷன் செலவுக்காக கொடுத்துட்டேன். உனக்கே நல்லா தெரியும், வர வாடகையை வச்சுதான் கஷ்டப்பட்டு வீட்டு செலவை ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மன்னிச்சிரு ஆகாஷ். வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். ஆகாஷ், உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. பட்டிக்காட்டு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வருத்தப்படுறேன். நேத்து ராத்திரி அவ திறந்து போட்டே தூங்கிட்டாடா. வீட்டு கதவை தான் திருட வீட்டுக்குள்ள வந்து மியூசிக் சிஸ்டம் திருடிட்டு போயிட்டான். உன் மூஞ்சில முழிக்கவே வெக்கமா இருக்குடா. அதுக்கே எப்படி பணம் கொடுக்க போறேன்னு தெரியல. உனக்கு தான் என் நிலைமை தெரியுமே. லோன் போட்டு கார் வாங்கினேன், டியூ கட்ட முடியாம கார் போச்சு. இப்ப கடையும் பேங்க் லோன்ல தான் இருக்கு. மாசம் மாசம் டியூ கட்டுறதுக்கே முடி பிதுங்கி போகுதுடா. இப்ப உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கப்ப என்கிட்ட ஒரு 500 ரூபா கூட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குடா. நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்லடா, இருக்கட்டும். வேற எங்கேயாவது ட்ரை பண்றா. இவன மாதிரி முட்டாளுங்க இருந்தா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தின தீபாவளி தான். ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு ஜூஸ் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு வரேன். ஆகாஷ் வரா. டார்லிங், ஆகாஷ் வரா. இப்பதான் பிகே எனக்கு ஃபோன் பண்ணான். ஆகாஷ் அவன் வீட்டுக்கு போய் பணம் கேட்டிருக்கான். இப்ப என்கிட்டயும் பணம் கேட்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். நீ ஒரு காரியம் பண்ண, அவன் என்ன கேட்டானா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு. நான் வர 10 நாள் ஆகுன்னு சொல்லு, சரியா? போ போ. எனக்கு பணம் வேணும்டா கௌதம். என் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும் ஆகாஷ். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரத்துக்குள்ள இந்த கடையை வித்தாவது பணத்தை கொடுக்குறேன். நான் கஷ்டப்பட்ட போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. அதை மறக்கிறதுக்கு நான் என்ன நன்றி கட்டவனா? கடையை விற்கிறதுக்கு நாளைக்கே நான் புரோக்கர் கிட்ட பேசிடுறேன். எனக்கு இன்னைக்கு தான் பணம் தேவைப்படுது, ஒரு வாரம் கழிச்சு இல்ல. நீ கடையை விற்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நான் பணத்துக்கு வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். எப்படி எஸ்கே பணம் பாத்தீங்களா? இந்த முட்டாளுக்காக கடையை விற்கிறதுக்கு நான் என்ன வடிகட்டின முட்டாள்னு நினைச்சிங்களா? சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு போலியா? நான் ஆபீஸை லாக் பண்ணணும்.